சரி, பேச்சமின் ஜோடியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடியாளர் குமரன் பேசுகிறேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோவில் சித்தர்களை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம மதுரையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவசமாதியானவர். பெயர் ஆண்ட்ரோஸு. பெரியார் பஸ் நிலையம், எல்ஐசி நகர் போகும் வழியில் ஐஸ்வர்யா மருத்துவமனை அடுத்து ரைட் சைடு ஒரு சந்துக்குள் போனோம்னா இவருடைய ஜீவசமாதி இருக்குது. இவர் ஜீவசமாதியில் முதல் நம்ம போய் பார்த்தப்ப திருச்சியிலேருந்து ஒரு அம்மா வந்துருந்துச்சு. கல்யாணம் முடிந்து ரொம்ப நாளாக இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த அம்மாட்ட இது பண்ணல. சரி, அடுத்த முறை போயிருக்கும்போது ஒரு ஐயர் வந்திருந்தார். கை குழந்தைய அவர் முன்னாடி போட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நின்று கொண்டு இருந்தார். நம்ம அதை பற்றி விசாரித்தோம், கேட்டோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஐயராக இருப்பவர் 5 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிடச்சிது. இப்படி பல சித்தர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவர் இருப்பிடத்தை பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்பாரத்தில் குடிசைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 100 எலிகளுக்கு மேலே இருக்குங்க. எலியாக உள்ளுக்க இருக்குங்க. அது எலி பார்த்தா இப்படி இந்த சட்டையிலேருந்து வெளியே எடுத்து போடுவார், இங்கே உள்ளுக்கேருந்து எடுத்து போடுவார். அவர் பாட்டில் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் எலிகள் புறாமே. நம்ம 5 நிமிஷம் கூட அதில் போய் இருக்க முடியாதுங்க. அப்படி ஒரு இடத்துல வாழ்ந்தவருங்க அந்த ஐயா. நம்ம இப்படி போய் பார்த்து அடிக்கொருக்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தால் சில பேருக்கு கையில் காசு கொடுப்பாரு. சில பேரை பார்த்தாலே விரட்டி விட்டுருவார், ஓடுங்கன்னு. அவர் பிடிக்கலாம், விரட்டி விட்டுருவார், ஓடுங்கன்னு. அவருக்கு பிஸ்கட் வாங்கிட்டு போவாங்க நிறையா பேர். சில பேர் சாப்பாடு, சில பேர் டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அவருக்கு பிடிச்சா தான் வாங்குவார். இல்லையா அப்படி வச்சுட்டு போ, இல்லையா தூக்கி எறிஞ்சிடுவார். உன்னை யார் வர சொன்னது, எடுத்துகிட்டு ஓடும், விரட்டி விட்டுருவார். அப்படி ஒரு மகான்கள்லாம் வாழ்ந்ததுங்க. இந்த சித்தரை நான் அடிக்கொருக்கா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். என் பையன்களையும் கூப்பிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். பையன்கிட்ட +2 முடிச்சுட்டு காலேஜ் கிடைக்கிறதுக்காக, நினச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்காக அவர்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிட்டார். அதே மாதிரி அவனுக்கு காலேஜ் கிடச்சிது. சரி, காலேஜில் படித்து கொண்டு இருந்தார். ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டு இருக்கும்போது சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, வெளியில் தங்கி படிக்கணும் அப்படின்னு என் பையன் சொல்லும்போது, எப்பா நான் அந்த இடத்த பார்த்துட்டு, எப்பா இந்த இடம் சரிப்பட்டு வராது, நம்ம வீட்டுக்கு வந்து போ, இல்லையா அங்கே ஊரில் நம்ம ஊர் பக்கம்தான், சிவகாசி பக்கம்தான் காலேஜ் இருக்குது, அங்கே போய் ஊரில் போய் படி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கேட்கலை. பையனுக்கு ஏற்றச்சி அப்போ நடந்துருந்துச்சு. சரி, கேட்கலைன்னு 2 மச்சினர்கள் வந்தார்கள். அவங்க வந்தவங்க அவர்கிட்ட ஆண்ட்ரோஸ் ஐயாட்ட கூப்பிட்டு போய் அவரை கூப்பிட்டு போயிட்டு வா, ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது 2 மச்சினர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ஓரமாக உட்கார சொல்லிட்டாரு. என் பையனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி 80 ரூபாயை கையில் கொடுத்தாருங்க. அந்த 80 ரூபாய்க்கு விளக்கம் என்னங்க தெரியுமாங்க? இங்கேருந்து ட்ரெயினுக்கு போக 20, அங்கேருந்து ட்ரெயினுக்கு வர 20, 40, அங்கேருந்து ட்ரெயின்லேருந்து அங்கே பஸ்ஸுக்கு போக வர 20, 60, இங்கேருந்து பஸ்ஸுக்கு போக 70, வர 10, 80 ரூபாங்க. இந்த ஆச்சரியம் நடந்ததுங்க அந்த சித்தர்கிட்ட. அந்த சித்தருடைய ஆசீர்வாதம் அனுக்கிறேங்க. அவன் சொன்னோடனே அவரும் கேட்டுக்கிட்டார். பையனும் நான் ஊரில் தங்கி படிக்கிறேன், ஒரு நாள் ஊரில் தங்கி படித்தார். அதுக்கப்புறம் இங்கே இருக்க பிடிக்கலைன்ட்டு அங்கே ஊரில் படிக்கிறேன், இங்கே படித்தார். படிப்பை, அதாவது பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல இதுகளையும், பெரியவர்களுக்கு தொழில் சரியில்லையா, தொழில்துறையில் போய் முன்னேற வேண்டுமா, சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க, நல்ல அமைப்பில் தொழிலை கிடைக்கும், நல்ல வேலை உத்தியோகத்தில் போகக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும், நல்ல இதுகளை ஏற்படுத்துங்க. அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும். நிறைய சித்தர் வாழ்ந்தவங்க இருக்காங்க. இவர் ஜீவசமாதி ஆகிறதுக்குலேருந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். 2017 இந்த சித்தரை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தான் ஜீவசமாதி ஆனார். அந்த பழைய வாழ்ந்த இடமும் இருக்குது, ஜீவசமாதி இடமும் இருக்கும். 2 இடங்கள்லேயும் இன்றைக்கும் மக்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவருடைய அனுக்கிரகம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. சித்தர்களை பற்றி சொல்லும்போது ஒரு நல்ல மனசுக்கு நிறைவாகவும், மனசுக்கு அமைதியாகவும், பிள்ளைங்களை நல்ல ஒழுக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் நல்ல உறுதுணையாக இருக்குங்க சித்தருடைய ஆதிக்கம். அது ஏன்னா என் வாழ்வில் நடந்தது. கண்டிப்பாக 100% அந்த சித்தர்கிட்ட போய் நடந்திருக்கு. அந்த சித்தர்கிட்ட நடந்தனால தான் அவருடைய இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு உட்காந்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் கொண்டு நல்ல அமைப்பில் இருக்காருங்க. அதனால் சித்தர்கள் ஆதிக்கங்களே வழிபாடுகள் என்று சொல்லி உங்கள் ஜோட இளமுருகன் குமரன்.
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.